ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரைஸ் காட் டிவி பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஜெபிப்பது, நாம் கருத்தாய் ஜெபிக்கிறோமா அல்லது நாம் ஜெபித்து விட்டு வேறு விதமான காரியங்களை பார்க்கிறோமா? எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்கள் கைகளில் வேதாகம புஸ்தகம் இருந்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இது அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். 5வது வசனத்திலே வாசிக்கிறேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அதாவது ஏரோது ராஜா அந்த நாட்கள்ல யூதர்களுக்கும் ரோமாபுரியருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்து விட்டு அவன் என்ன செய்யறான், யூதர்களுக்கு அதாவது பரிசேயர்களுக்கும் ரோமாபுரியருக்கும் பிடிக்காத கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கூப்பிட்டு அவங்கள துன்பப்படுத்துறது இல்லை அவர்களை கொல்லுவது ஒரு வேடிக்கையாக வைக்கும்போது மற்றவர்களுக்கு பிடிக்குது என்பதற்காக அவன் என்ன பண்றான், இங்கே பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறான். இதற்கு முன்பாக நீங்க முன்னாடி உள்ள முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று 2வது வசனம் சொல்லுகிறது. என்ன பண்றான், ஏரோது பிடித்து வைத்து யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்று விட்டான். கொன்று விட்ட உடனே அது யூதருக்கு பிரியமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்து இப்ப என்ன பண்றான், பேதுருவையும் பிடிச்சு கைது பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, முன்னாடி யாக்கோபை கூப்பிட்டு கழுத்தை வெட்டி கொன்னுட்டான். அது யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உடனே இப்ப பேதுருவையும் கூப்பிட்டு பேதுருவை கைது பண்ணி சிறைச்சாலையில வச்சிருக்கான். இப்ப பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, எருசலேம்ல உள்ள சபையார் எல்லாம் அவனுக்காக கூடி ஜெபிக்கிறார்கள். எதற்காக ஜெபிச்சிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பேதுருவை எப்படியாவது தேவன் விடுதலை செய்ய வேண்டும். ஏன்னா பேதுரு தான் ஆதி திருச்சபையின் தலைவராக இருந்து சபையை தன் வசமாய் தன்னுடைய ஆவியானவர் வழிநடத்துதல் மூலமாய் அவர் சபையை நடத்தி கொண்டு வருகிறார். பேதுரு ஒரு வல்லமையான ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாளில் எழும்பி அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள உண்டானார்கள். 4வது அதிகாரத்தில் நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது 38 வருடமாய் ஒரு சப்பானியாக இருந்த ஒருவன் வந்து குணப்படுகிறான். அதனால் அங்கு ஒரு பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. அதற்கு பின்பாக அவர் தேவாலயம் போகும்போது எல்லோரும் அவருடைய நிழல் பட்டாலும் சுகமாவார்கள் என்று சொல்லக்கூடியதாய் காரியங்கள் நடக்கிறது. அதற்கு பின்பாக கொர்நேலியனுடைய வீட்டில் போறாரு 10வது அதிகாரத்தில். அங்கு பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியாருக்கு அருளப்படுகிறத பார்க்கிறோம். 8வது அதிகாரத்தில் சமேரியா போறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு பெரிய வல்லமையான ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக செய்து கொண்டிருக்கிற பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பேதுருவை எப்படியாவது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சபையார்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. சரியா? இப்ப கூடி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இது நமக்கு எல்லாருக்கும், நம்ம கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம். என்னன்னு கேளுங்க, பேதுருவை அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு எப்படி யாக்கோபினுடைய கழுத்தை வெட்டி கொன்றார்களோ அதே போல இப்ப கொல்ல போறான் அடுத்த நாள் காலையில. அதற்கு முந்தின நாள் இரவு பேதுருவை 2 சங்கிலியில கட்டி வச்சிருக்கான். அது மாத்திரமல்ல, 2 காவக்காரன் அவனோட காலில் இவனோட காலையும் செயின் கட்டப்பட்டிருக்கு.
இது போக சிறைச்சாலை கதவு பூடப்பட்டு அதுக்கு வெளியே காவக்காரன் நிற்கிறான். இதுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற பேதுரு, எப்படி நாளை காலையில கழுத்தை வெட்டப்பட்டு கொல்ல போற பேதுரு நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தகவல், தவறான தகவல் சொல்லிட்டாங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், நீங்க போய் டாக்டர்கிட்ட கேட்குறீங்க. டாக்டர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, நாளைக்கு வாங்க, இல்லை ஸ்கேன் எடுத்திருக்கோம், உங்களுக்கு ரிசல்ட் 2 நாளுக்கு அப்புறம் வரும்னு சொல்லி சொன்னா 2 நாளும் உங்களுக்கு நித்திரையே கிடையாது. 2 நாள் என்ன பண்றீங்க? ஒரே புலம்பலு, கேட்டா அதுக்கு பேர் ஜெபம்னு வச்சிடுறீங்க. ஐயோ ஆண்டவரே அச்சோ 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 அச்சோன்னு சொல்லி போட்டு ஒரு தூக்கம் இல்லாம ரொம்ப புலம்பக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவரோட திட்டத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீது ஒவ்வொரு இடமாக சவுலினுடைய போர்ச்சேவரிலிருந்து தப்பித்து போகும்போது அவன் போகிற இடமெல்லாம் எங்கு இருக்கிறானோ அங்கு தேவனே நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் அரணான பாதுகாப்பு என்று சொல்லி வனாந்தரத்துல, என்கெதி வனாந்தரத்துல மாலையிலும் காலையிலும் பாடல் சங்கீதம் எழுதி அங்கே அவன் நித்திரை பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல இங்க பேதுரு அடுத்த நாள் காலையில தன்னுடைய கழுத்து பட்டயத்தினாலே வெட்டப்பட போகிறது என்பதை அறிந்தும் தெரிந்தும் வைத்திருந்தும் அவன் என்ன செய்கிறான்? அங்க நல்லா சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு தூரம் தூங்குறான் தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழும்பு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து கீழே விழுந்து. தேவதூதன் வர்றான், மிகுந்த பிரகாசமான வெளிச்சம் வருது. எந்திரிக்கல ஆளு, தலைவர் நல்ல நித்திரை. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பார்த்தா எந்திரிக்கல. கடைசியில் என்ன? விழால தட்டின்னு ஒரு மிதி, விழால மிதிச்சு தான் எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள பாதுகாப்பாக இருந்தாருன்னு நீங்க பார்த்துக்கணும். அதாவது பேதுரு நித்திரை பண்றான்னா அவனுக்கு தெரியும், எந்த ஒரு காரியம் என் வாழ்வில் நடந்தாலும் அது தேவனால் மாத்திரமே நடக்கும் என்பதை முழுமையாக விசுவாசித்ததுனாலதான் அவனால அங்க நல்லா தூங்க முடிஞ்சது. என் அருமை தேவ ஜனமே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு யாருக்காவது என்னால தூங்க முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிலிருந்து விடுதலை செய்யட்டும். தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது தேவனுக்குள் வந்திருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு அரணான பாதுகாப்பா இருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியும், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும், உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் கொடுத்து அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் போது நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக உறங்கி நல்ல காரியங்களை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இங்க பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கான். தேவதூதன் விழால தட்டி எழுப்பின உடனே இவனுடைய கைகள்ல இருந்து சங்கிலி விழுந்துருது. அதுக்கப்புறம் தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். கச்சையை கட்டினா, வஸ்திரத்தை போட சொன்னா, செருப்பை போட சொன்னா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொன்னான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதன் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் உன் தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறதாக நினைத்தான். எங்க வெளியே கொண்டு கேட்டெல்லாம் தாண்டி வெளியே வர்ற வரைக்கும் நம்ம ஆளுக்கு தூக்க கலக்கம் போகல. என்ன நினைக்கிறான்? ஏதோ சொப்பனம் இல்ல தரிசனம்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க. இவன் அவ்வளோ தூங்குறான். அவன் தட்டி எழுப்பி சட்டையை போட சொல்லி, வஸ்திரத்தை போட சொல்லி, செருப்பை போட சொல்லி, ஆளை கூப்பிட்டு வெளியே ரோட்டுக்கு ரோட்டுல விடுற வரைக்கும் நம்மால் என்ன நினைக்கிறாரு? கனவுல இருக்கும் போல, தரிசனம் போல, சொப்பனம் போலன்னு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கையாய் அவர் தூங்கி இருப்பார் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல நித்திரை. அப்படி நித்திரை அடிச்ச பேதுரு என்ன பண்றாரு? இங்க பாதி வழிக்கு அங்க நிற்கும் போது அங்க ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன?
பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப எங்க ஜான் மார்க்குடைய வீட்டுல அவனோட அம்மா பேர் மரியாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? பேதுரு விடுதலை ஆகி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க இவரு பேதுரு அங்க போலான்னு வர்றார். எல்லாத்தையும் எதுக்கு? பேதுரு பேதுருவை விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஜான் மார்க் வீட்டில் ஜெபம் பண்றாங்க. இப்போ அங்க வர்றார். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். நல்ல கவனிங்க, உள்ளுக்குள்ள பேதுரு விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்றாங்க. இப்ப பேதுரு கதவை தட்டுறார். கதவை தட்டின உடனே வேலைக்காரி ரோதை என்கிற வேலைக்காரி கீழே வர்றா. கீழே என்ன பார்க்கிறா? யாருன்னு கேட்கிறா. பேதுருன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல மேல ஓடி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவட்ட சொல்றா, கீழே பேதுரு வந்திருக்காருன்னு. இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வரணும்னு நீ எதிர்பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. எதுக்கு? பேதுரு விடுதலை ஆகணும். இப்ப உள்ள ஓடி கீழே இருந்து வேலைக்காரி கீழே பார்த்துட்டு மேல போய் சொல்றா, கீழே பேதுரு நிக்கிறார். உடனே எல்லாரும் என்ன சொல்லணும்? எந்திரிச்சு குதிச்சு அல்லேலூயா, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? பொடி லூசு. எப்படி? நீ லூசு, உனக்கு என்ன பைத்தியமா? எப்படி? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாங்கெல்லாம் ஜெபம் பண்றோம், பேதுரு விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்றோம். ஆனா நாங்க பேதுருவை எதிர்பார்க்கல. எப்படி? பேதுரு விடுதலை ஆகணும் கூடி எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனா நாங்க பேதுருவை எதிர்பார்க்கல. காரணம் என்ன? இதே மாதிரிதான் யாக்கோபை பிடிச்சிட்டு போனா அந்த யாக்கோபுக்காக ஜெபம் பண்ணோம். யாக்கோபு வரும்போது என்ன வந்தான்? ரெண்டா வந்தான். தலை தனியா உடம்பு தனியா வந்தான். இப்ப பேதுருக்கு ஜெபம் பண்றோம், நாளைக்கு எதிர்பார்க்கிறோம் பேதுரு தலை தனியா பாடி தனியா. பேதுரு எதிர்பார்க்கல, ஆனா நாங்க எதுக்கு ஜெபம் பண்றோம்? பேதுரு விடுதலைக்கு ஜெபம் பண்றோம். நம்மளும் இப்படித்தானே நிறைய நேரத்துல ஜெபம் பண்றோம். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கூடி நாளைக்கு மழை பெய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்களாம். சபையில இருக்க எல்லாரும் சபையார் ஜெபத்துக்கு வந்தாங்களாம். ஒரே ஒரு வயசான அம்மா மட்டும்தான் கொடையோட வந்துச்சான். எப்படி? ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது எதை எதிர்பார்க்கிறோம்? சில நேரங்கள்ல நம்மளுடைய தடைகள் என்ன பண்ணுது? நம்மை அந்த ஜெபத்திற்கான பதிலை எதிர்பார்க்க விடாமல் நம்மை மறைத்து விடுகிறது. இப்போ இவங்க முந்தின என்ன நடந்துச்சு? யாக்கோபு விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிச்சாங்க. யாக்கோபுக்கு விடுதலை வரல. யாக்கோபு தலை தனியா உடம்பு தனியா வந்துச்சு. அதனால இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க? நாங்க ஜெபிச்சோம், நாங்க ஜெபிச்சா இப்படித்தான் நடக்கும். எப்படி? நாங்க ஜெபிச்சா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிட்டு விட்டு என்னமோ பேருக்கு நம்ம ஜெபிப்போம், அது நடக்கிறது நடக்கட்டும். இப்ப நிறைய பேர் அப்படித்தான். நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்காக ஜெபிக்க போறோம். அந்த ஆள் மாற மாட்டான் பிரதர். எப்படி? ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சபையில கூப்பிட்டு யாராவது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண எல்லாம் ஜெபம் பண்ணி அவங்க குணமாயி ஆண்டவரே சாட்சியா நிக்கணும்னு அப்படி பயங்கரமா கண்ணீர் விட்டு ஜெபிப்பான். ஜெபம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பேசுங்க, அவங்க தேர மாட்டாங்க பிரதர். நான் போன வாரம் கூட போய் பார்த்தேன், அவங்க ரொம்ப மோசம், இன்னும் 2 நாள் தாங்கிறதே கஷ்டமா. ஆனா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஐயோ அம்மா கண்ணீரோடு ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளும், ஆண்டவரே இறங்கும் எல்லாம் பேசுவான். ஆனா இந்த நாடு விளங்காம போகும். நாட்டுக்காக ஜெபிப்போம், கூடி வாங்க எல்லாம் தேசத்துக்காக ஜெபிப்போம், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது. ஜெபிச்சு முடிச்ச உடனே இந்த பக்கம் இது நாடு விளங்காதுங்க பாருங்க, அமெரிக்கா அவ்வளவுதான் அழிவுக்கு தான் போகுது,
ஆனா என்ன பேச்சு என்ன? வாருங்கள் அமெரிக்காக்காக ஜெபிப்போம், எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பாங்க வேண்டியது. இதுக்கு பேர் ஜெபம் இல்ல. யோசிச்சு பாருங்க. இதுதான் எருசலேம்ல அந்த காலத்துல, அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஜெபம் பண்றா, ரோதா போய் சொல்றா. அவ சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நீ பிதற்றுகிறாய், நீ என்ன வளர்ற. அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கும் என்றார்கள். இது கொஞ்சம் அதிகமா தியாலஜி தெரிஞ்சவங்க. எப்படி? எங்களுக்கு அந்த வசனம் தெரியும், இந்த வசனம் தெரியும், எனக்கு அதை தெரியும், இதை தெரியும் சொல்ற குரூப் ஒரு குரூப் எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி இவங்க என்னன்னா, அதெல்லாம் சரிதான், அது அவனா இருக்காது, அவன் தன்னோட தூதனா இருக்கும். எப்படி? பேதுரு வரமாட்டான், நாங்க ஜெபிக்கிறது பேதுருக்கு தான், ஆனா நாங்க பேதுருவும் எதிர்பார்க்கல, பேதுருவோட சரீரத்தை தான் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இது பேதுருவோடைய தூதன் வந்து நம்ம கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவங்களுடைய மனக்கண்கள் முன்பாக பழைய தோல்விதான் அவங்க முன்னாடி இருக்கு. அவங்க காண்கிற காட்சி என்ன? யாக்கோபுக்கு ஜெபித்தோம், யாக்கோபோட சரீரம் வந்துச்சு. இப்ப பேதுருக்கு ஜெபிக்கிறோம், முன்னாடி நாங்க என்னத்தை பார்த்தோம்? யாக்கோபோட சரீரத்தை பார்த்தோம். இப்ப நாங்க என்ன கற்பனையில பாக்குறோம்? பேதுரோட சரீரம் பார்க்கிறோம். நாங்க பேதுருவை எதிர்பார்க்கல. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனா நான் எதிர்பார்க்கிறது வேற. என் அருமை தேவ ஜனமே, நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்க? என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் இந்த மாசம் என்னுடைய கடனை எல்லாம் தீர்த்து விடுவார், எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு கார்டை போடும்போதே, ஏடிஎம்ல கார்டை போடும்போதே எப்படி போடுவாங்க? போச்சு, மைனஸ்ல தான் இருக்கும், எப்படியும் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கார்டை உள்ள போடுறது. அப்ப அப்படிதான் இருக்கும். நீ என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, நீதிமொழிகள் 23:7 வசனம் என்ன சொல்லுது? whosoever thinketh so he will be. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக தான் மாறுவ. அப்ப நீ ஜெபிக்கும் போது வாய் வார்த்தை வந்து அவன் விடுதலை செய்யணும்னு பேசுற, ஆனா உன் மனசுக்குள்ள உன் கற்பனையில உன்னுடைய காட்சி என்ன தெரியுது? அவன் செத்ததை தான் பார்க்கிற. என் அருமை தேவ ஜனமே, இந்த மாதிரி ஜெபிக்கவே கூடாது. இன்னொரு கோஷ்டி என்ன சொல்றான்? அவனோட தேவதூதன். அவங்களும் எதிர்பார்க்கல. இப்போ பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். கீழே நின்று இவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. அங்க மேல என்ன நடக்குது? டிஸ்கஷன். இல்ல அது பாடி தான் வரும், இல்ல அது தேவதூதனா இருக்கும். கீழே வந்து யாருமே கதவை திறக்கல. எப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலை பாருங்க. இப்போ உங்களுக்காக வந்து நீங்க வந்து சிறைச்சாலையில இருந்து உங்க சபையில உள்ள போதகருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டாரு, அதுக்காக தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், உங்க பாஸ்டர் வந்து கதவை தட்டினா உங்களால விசுவாசிக்க முடியுதா? அப்படித்தான் நடந்தது எருசலேம் தேவாலயத்துல, எருசலேம் சபையில அதான் நடந்துச்சு. அவர் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு, இவங்க வந்து யாருமே திறக்கல. அங்க என்னன்னா மேல பேச்சு, ரோத நீ பதட்டுற, இல்ல அது தேவதூதனா இருக்கும். இப்ப தட்டி தட்டி தட்டின உடனே கடைசியா வந்து திறக்கிறாங்க. திறந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். எப்படி? அவனை கண்டு பிரமித்தார்கள். ஐயா, நீங்க என்னத்துக்காக ஜெபம் பண்றீங்க? என்னத்தை எதிர்பார்க்கறீங்க? நன்றாக சிந்திச்சு பாருங்க. இப்ப பேதுரு விடுதலை பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கான். ஆனா எதிர்பார்க்கறது என்ன? எதிர்பார்க்கறீங்க அவனோட சரீரத்தையும் அவனோட தலையும் தனியா. ஏன்னா முன்னாடி அதான் நடந்துச்சு. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை நமக்கு முன்னாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேச மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது வனாந்தர பாதை வழியாக 40 வருஷம் கொண்டு வர்றார். எதற்கு? உன் இருதயத்துல என்ன இருக்குங்கிறத நான் சோதித்து பார்க்கிறதுக்காக நான் உன்னை கொண்டு வரேன். அவங்க கொண்டு வரும்போது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரே முறுமுறுப்பு. எது? முறுமுறுப்பு. முறுமுறுத்ததுனால அவர்களை சங்காரக்காரனை கொண்டு கொன்று போட்டார் என்று வேதவசனம் தெளிவாயிருக்கிறது. இதை புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டுல நமக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. அதனால நீ முறுமுறுக்காதுன்னு சொல்லி நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர்கள்
கர்த்தருடைய கரத்தின் அதிசயத்தை பார்த்தார்கள், அற்புதத்தை பார்த்தார்கள். ஆனா அடுத்த நாளே மறந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள். பயங்கரமான அதிசயம். ஏன்னா ஏறக்குறைய 30 லட்சம் பேர் கிராஸ் பண்ணணும்னா அந்த சிவந்த சமுத்திரம் ஒரு 1.5 மைல் அகலத்திற்கு திறந்திருந்தாதான் அவங்க போயிருக்க முடியும்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒரு 1.5 மைல் தூரத்துக்கு சிவந்த சமுத்திரம் திறந்து இவங்க ஆடு மாடு மனுஷன் எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் எகிப்தியன் சேனை வந்துச்சு. எகிப்தியன் சேனை வந்த போது அவன் தண்ணியில மூழ்கி ஒண்ணுமெல்லாம் போயிட்டான். ஒரு சிலர் சொல்றாங்க அவங்க கிராஸ் பண்ற இடத்துல பாஸ்டர் ரொம்ப ஆழம் கம்மி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசா, முழங்கால் அளவு இல்லை கணுங்கால் அளவு தண்ணினே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அதுல ஒரு அதிசயம்னா, இஸ்ரவேல் தேச மக்கள் கடந்து போனாங்க, எகிப்தியனோட குதிரை சவாரி எல்லாமே தண்ணியில அழிஞ்சு போச்சு. அது எவ்வளவு ஆழங்கிறது எனக்கு தேவையில்லை. ஏன்? ஆண்டவர் திறந்தாரு, மக்கள் போனாங்க, இவன் ஒன்னால போக முடியல. அது கணுக்கால் அளவுக்கு போக முடியாத அளவுக்கு எகிப்தியன் ஆர்மி இருந்தது. எகிப்தியனோட சேனை அப்படியா இருந்தது. பார்வோனின் சேனை அவ்வளவு ஒரு பிரமாதமான சேனை, அது தண்ணிக்குள்ள மூழ்கிற அளவுக்குன்னா அது ஆண்டவரால தான் முடியும். சரி, இவ்வளவு பெரிய அதிசயத்தை பார்க்கறாங்க. ஒண்ணு, அவங்க கடந்தது ஒரு பெரிய அதிசயம். பின்னாடி திரும்பி பார்த்து பார்வோனின் சேனை உள்ளுக்குள்ள போறது அது ஒரு பெரிய அதிசயம். இவ்வளவையும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில மாராக்கு வர்றாங்க. மாராக்கு வரும்போது தண்ணி சரியில்லை. உடனே என்ன சொல்றாங்க? என்ன எகிப்துல கல்லறை இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு கொல்ல வந்தீங்க? என்ன ஆண்டவர்? எப்படி? அடே, நேத்து தானடா நீ சிவந்த சமுத்திரத்தை கடந்த, நேத்து தானே கர்த்தருடைய பெரிய கிரியையை பார்த்த, உன்னை கடக்க வச்சாரு, எகிப்தின் பார்வோனின் சேனையை மூழ்க வச்சாரு, அந்த பெரிய அதிசயத்தை மறந்துட்டாங்க. அடுத்த நாள் தண்ணி கிடைக்கலன்னு, நல்ல தண்ணி கிடைக்கலன்னு ஒரே முறுமுறுப்பு. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல தோல்விகள் வரும். disappointments will come, discouragements will come, but what you need to hold in front of you, உங்களுக்கு முன்பாக நீங்கள் எதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் முக்கியம். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்வார் என்பதை நம்ம முன்னாடி வைத்து கொண்டோம் என்றால் நம்ம என்ன செய்ய முடியும்? வரக்கூடிய தோல்விகள், நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன? அன்னைக்கு ஆண்டவர் செய்தார், இன்னைக்கு செய்வார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை விட்டு நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விலகுவதும் இல்லை என்று. இப்போ இந்த அப்போஸ்தலர்களுடைய 12வது அதிகாரத்துல பேதுருவினுடைய விடுதலைக்காய் ஜெபித்தவர்கள் பேதுருவை எதிர்பார்க்க முடியாமல் போனது காரணம் முன்னால் நடந்த தோல்வி. இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணும்போது எதை வைத்து ஜெபிக்கிறீர்கள்? முன்னால் நடந்த தோல்விகளை வைத்தா, இல்ல முன்னால் நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் வைத்தா? எதை வைத்து ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் ஒன்றாய் இருக்கட்டும். எதற்காய் ஜெபிக்கிறீர்களோ அதை கருத்தாய் ஜெபித்து தேவனிடம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து நீங்கள் ஜெபித்து அதை அப்படியே பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக. ஆம் ஆண்டவரே, எதற்காய் ஜெபிக்கிறோம், அதில் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை சரியாய் புரிந்து கொண்டு கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய மக்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும். இந்த பிரைஸ் காட் டிவி தொலைக்காட்சியை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய், இதன் மூலமாய் இவர்கள் உம்மை இன்னும் அறிந்து கொள்ளவும் உம்மை போல மாறவும் உதவி செய்யட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.